சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளையும் வெளியே போய் தான் அவளும் வெளியே போய் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கவங்க பிள்ளைகளை தான் பார்ப்பாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க? என்னோட ஹஸ்பண்ட் கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க. அவங்க இங்கே தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடெண்ட் ஆகி ஜிஹெச்சுக்கு நான் 9ஆம் தேதி சனிக்கிழமை நைட்டு வந்தோம். சனிக்கிழமை நைட்டு வந்து அங்கே அவசர வார்டில் வச்சுருந்தாங்க. அவசர வார்டில் வச்சு அவங்கள வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அங்கேருந்து பார்த்துக்கிட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் டாக்டர் யாருமே வராமல் முந்தானத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமைனால யாரும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு போகலன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக டாக்டர் யாருமே வரல. அங்கேருந்து மாற்றினோன்னு யாருமே வரல. இவங்களால சாப்பிடவும் முடியாது, குளுக்கோஸும் யாரும் போடலை. அவங்க உடம்புக்கும் தெம்பு இல்லாமல் உள்ளே எதுவுமே போக முடியாது, சாப்பிட முடியாதனால ஜூஸ் எதுவுமே குடிக்கவும் முடியாது. நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் மட்டும்தான் போட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் அதனால தான் பயந்து ஒரு ஆதங்கத்தில் இந்த மாதிரி வீடியோ அவங்கள்ட்ட கத்தி கொஞ்சம் ஒரு பயத்தில் அப்படி பேசிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வைரல் ஆனதுக்கப்புறம் தான் வந்து டாக்டர் இன்னைக்கு காலையில் தான் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலையில் தான் வந்து டாக்டர் நேற்றுமே வரல. திங்கக்கிழமை ஃபுல்லாகவுமே கூட வரல, ஞாயிற்றுக்கிழமையும் வரல, திங்கக்கிழமையும் வரல. இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு தான் வந்து காலையில் வந்து கொஞ்சம் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, நான் பேசுனது யாருமா அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ட்டு. அவங்க கொஞ்சம் அங்கே போயிருக்கனால அவங்க வரல. இப்போ அவங்க வந்து பேசிக்கிட்டு இப்போ அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இன்னும் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், டாக்டர்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி இங்கே வந்ததில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பண்ணுறாங்க.